எது வேண்டும் உனக்கு இறைவா, எது வேண்டும் உனக்கு இறைவா, எது தந்த போதும் உனக்கது ஈடாகுமா, உனக்கது ஈடாகுமா? எது வேண்டும், எது வேண்டும், எது வேண்டும், எது வேண்டும், எது வேண்டும் உனக்கு இறைவா? ஞானம் மெய்யானது என்பதற்கு அதை ஏற்றுக்கொண்டோரின் செயல்களே சான்று. கிறிஸ்து ஆண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இறைவார்த்தையின் உட்பொருள் அன்புமயமாக கொண்டு வாழ மனிதர்களை அழைப்பதாகும். அன்பு அமைதியானது. இஸ்ராயேல் மக்கள் 10 கட்டளைகளை மதிக்காமல் இருந்த போதும், சிலைகளை வழிபட்ட போதும், வேறு பல வழிகளில் இறைவனின் பொறுமையை சோதித்த போதும் இறைவன் தொடர்ந்து அவர்களை அன்பு செய்தார். நாமும் இறைவனின் பொறுமையை கடைப்பிடிக்க வேண்டும். எந்த காரியத்தை செய்தாலும் சிறிது பொறுமை அவசியம். இந்த பொறுமை விதையை விதைத்துவிட்டு அவற்றின் வளர்ச்சிக்காக காத்திருக்கும் விவசாயியானது போன்றது. சிற்றன்பங்களில் நாட்டம் கொள்பவன் நிச்சயம் தனது குறிக்கோளை அடைய மாட்டான். இதிலும் நம்மை அன்பு செய்பவரை மட்டும் அன்பு செய்தால் என்ன பயன்? நம் பகைவரையும் அன்பு செய்ய இறைவன் அழைக்கிறார். இது உண்மையான ஞானம். இதற்கு ஞானம் நிறைந்தவர்கள் வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். இயேசு பாவிகளின் நண்பன் என்று பரிசேயர்கள் கூறினார்கள். இது உண்மைதான். நீதிமான்களை அன்று பாவிகளையே அழைக்க வந்தேன் என்று இயேசு கூறுகிறார். லூக்கா 19:1-10 சக்கேயு பற்றியும் மாற்கு 2:15 மத்தேயு பற்றியும் குறிப்பிடப்படுகின்றன. எல்லோருடன் இயேசு சமபந்தியை விரும்பினார். அவருக்கு ஏற்றத்தாழ்வுகள் இல்லை. மனிதர்களுடைய தீர்ப்புகள், நோக்கங்கள் எப்பொழுதும் குறுகியதாகவே இருந்திருக்கிறது. பரிசேயர்கள் திருமுழுக்கு யோவானை சாத்தான் என்றார்கள். ஆனால் இயேசு பெண்ணின் வயிற்றிலிருந்து பிறந்தவர்களில் திருமுழுக்கு யோவானை போன்று உயர்ந்தவர்கள் யாரும் இல்லை என்கிறார். இறைவன் நம் அனைவரின் பேரையும் அவர் கைகளில் பொறித்துள்ளது போல நாமும் சமுதாய ஏற்றத்தாழ்வுகள், ஆதிக்க கொள்கைகள் இவற்றால் துன்பப்படும் மக்களின் மனதில் அன்பை கேடயமாக கொண்டு பதிப்புகளை ஏற்படுத்துவோம். ஞானம் மெய்யானது என்பதை நம் வாழ்க்கையால் உறுதி செய்வோம். அன்பும் பொறுமையும் கலந்த வாழ்க்கை இறையரசை நனவாக்க உதவும். அதுவே எம்மை ஞான வழியில் நடத்தி செல்லும். சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்லுவோம். மன்றாடுவோமாக. அன்பின் பரலோக பிதாவே, இயேசு ஆண்டவரே, தூய ஆவியானவரே, உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம். ஆண்டவரே, மக்கு ஆராதனைகள் செய்கிறோம். நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம். இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே. இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்க செய்தரலாம். ஆண்டவரே, இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியும். எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும். குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ, ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரும். ஆண்டவரே, நாம் சிந்திப்பவை, நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்தரலாம். மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழிநடத்தும் நல்ல தந்தையே. ஆமேன், ஆமேன். மலர் யாவும் தந்தேன், திருப்பாதம் வைத்தேன், உனக்கது மனமில்லையோ? கனியாவும் தந்தேன், திருப்பீடம் வைத்தேன், உனக்கது சுவையில்லையோ? எதை நான் தருவேன் தலைவா, நீ விரும்புவதென்னவோ இறைவா? எளிய என் இதயம்
இருக்குமோ இறைவா எது வேண்டும் எது வேண்டும் எது வேண்டும்